எபிசோட்ல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஷோ ரூம முடிச்சுட்டு மனோஜ் வீட்டுக்கு வந்து, "அம்மா ரோகிணி இருக்காளாம்மா?" அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்றாரு. "அவ ஏன் இங்க இருக்கா? அவ உன் கூட தானே காலையில கடைக்கு கிளம்பி வந்தா." "சரி, சரி, ஓகே" அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணிக்கு ஃபோன் பண்றாரு. "ரோகிணி எங்க இருக்க நீ? இன்னும் வீட்டுக்கு வரல?" அப்படின்னு. "இதோ வந்துட்டேங்க" அப்படின்னு சொல்றாங்க. வந்தவுடனே, "ரோகிணி நீ பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்ல. ஷோ ரூம்ல கடையில தனியா என்னால வேலை பார்க்க முடியல. கணக்கு டேலியே ஆக மாட்டுது. நீ என்னன்னு தெரியல 2, 3 நாளா எங்கேயாச்சும் போயிட்டே இருக்க. ஒண்ணு அந்த பிசினஸ் பாரு, இல்ல இந்த பிசினஸ் பாரு. 2த்தையும் சேர்ந்து பார்த்தா முடியாது. அதனால இனிமேட்ல இருந்து நீ உன்னோட கஸ்டமர் அங்க பார்க்க போறேன், பார்லர் போறேன்லாம் சொல்லிட்டு நீ போகாத. நம்ம இந்த பிசினஸே நல்லா போயிட்டு இருக்கு. இதுலயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டுட்டு, "என்னது? கடையில அப்ப இல்லையா 3 நாளா? எங்க தான் போயிட்டு இருக்க?" ரோகிணிய புடிச்சு விஜயா செம்மையா திட்டுறாங்க. "எங்கேயாச்சும் ஊரு சுத்திக்கிட்டு இருக்க. கடையில போய் உட்காந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா, இல்லங்க ஆன்ட்டி எனக்கு பெரிய கிளையண்ட் ஒருத்தங்க. அவங்கள பார்க்க போயிருந்தேன். அதனால தான் இப்ப முடிஞ்சிருச்சு பிரச்சனை. அதனால இனி நான் போக மாட்டேன். நான் மனோஜ்க்கு ஹெல்ப்பா இருக்கேன்" அப்படின்ட்டு. "நீ பண்றதெல்லாம் சரியில்ல. ஏதோ தப்பு பண்ற ரோகிணி" அப்படின்னு சொல்லி விஜயா திட்டுறாங்க. உடனே மனோஜ், "சரி விடும்மா. அவ தான் நாளைலருந்து வரேன்னு சொல்ட்டால. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு ஒரே தலை வலிக்குது. போய் ஒரு காஃபி போடு" அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க. டிகாஷன் அதிகமா, சர்க்கரையே இல்லாம இருக்கு.